என் தங்கமே, இந்த இனிய பயணம் தொடங்கிய பிறகு உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அர்த்தத்தை தரத் தொடங்கும். முன்பு நீ சாதாரணமாக கண்ட காலைகள் கூட இப்போது புது நம்பிக்கையோடு திறக்கும். முன்பு வெறும் கடமையாக முடிந்த நாட்கள் இப்போது ஒரு இனிய எதிர்பார்ப்போடு நகரும். ஏனெனில் நல்ல செய்தி வரப்போகிறது என்று உள்ளம் உணர்ந்துவிட்டால் வாழ்க்கையின் ஒவ்வொரு சிறிய அசைவும் அழகாகத் தோன்றும். மனதில் நீண்ட நாட்களாக இருந்த காயங்கள் கூட மெதுவாக குணமாகும். காத்திருப்பால் களைத்திருந்த உன் ஆன்மா கூட இப்போது ஓய்வெடுக்கத் தொடங்கும். இது வெறும் மாற்றமல்ல என் தங்கமே. இது உன் உள்ளம் மீண்டும் உயிர் பெறும் காலம். என் தங்கமே, சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை வெறுமையாக உணர வைக்கும். நாம் பேசினாலும் யாரும் புரிந்து கொள்ளவில்லை போல இருக்கும். நாம் சிரித்தாலும் அந்த சிரிப்பின் பின்னால் ஒரு சுமை இருக்கும். நாம் தூங்கினாலும் உள்ளம் முழுவதும் ஓய்வடையாது. நாம் எதிர்பார்த்த பல விஷயங்கள் கையில் வந்து சேராமல் தூரத்தில் நின்று கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட நாட்களில் ஒரு நல்ல செய்தி என்பது சாதாரண மகிழ்ச்சி அல்ல. அது உடைந்த நம்பிக்கையை மீண்டும் கட்டும் முதல் கல். அது கண்ணீரால் மங்கிய பார்வைக்கு வரும் முதல் ஒளி. அது தள்ளாடிய இதயத்துக்கு மீண்டும் நிலை தரும் கைப்பிடிப்பு. உன் வாழ்க்கையில் இப்போது அப்படிப்பட்ட கைகள் உன்னை தாங்க வருகிறன. என் தங்கமே, நீ உன் மனதுக்குள் பலமுறை யாரிடமும் சொல்லாமல் அழுதிருப்பாய். நான் இவ்வளவு நல்ல மனசோடு இருந்தும் ஏன் இவ்வளவு தாமதம்? நான் யாருக்கும் கெடு நினைக்கவில்லை, ஆனாலும் என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு சோதனை? நான் அமைதியாக காத்திருந்தேன், ஆனாலும் ஏன் பதில் இல்லை? இப்படி எண்ணிய தருணங்கள் இருந்திருக்கும். ஆனால் என் தங்கமே, தெய்வம் சிலருக்கு உடனே பதில் தரும். சிலருக்கு ஆழமாக பதில் தரும். உடனே கிடைக்கும் ஆசீர்வாதம் சில நேரங்களில் சிறியது. ஆனால் தாமதித்து வரும் ஆசீர்வாதம் வாழ்க்கையே மாறும் அளவுக்கு பெரியது. நீ காத்திருப்பது வீணாகவில்லை. உன் தாமதம் தண்டனை அல்ல. அது உனக்காக பெரிய அருள் தயார் செய்யும் நேரம். இப்போது அந்த நேரம் முடிவை நோக்கி வருகிறது. என் தங்கமே, நல்ல செய்தி சேரும் பயணம் ஆரம்பித்துவிட்டால் முதலில் உன் உள்ளத்தில் ஒரு மென்மையான அமைதி பிறக்கும். முன்பு ஒவ்வொரு விஷயத்தையும் அதிகமாக யோசித்த உன் மனம் இப்போது சற்றே இலகுவாகும். முன்பு ஒரே விஷயத்தை பற்றி பலமுறை பயந்த உன் இதயம் இப்போது அதே விஷயத்தை நம்பிக்கையோடு பார்க்கத் தொடங்கும். முன்பு இரவு வந்தாலே சுமை அதிகமாக இருந்தால் இப்போது இரவு வந்தாலும் மனம் உடையாமல் இருக்கும். ஏனெனில் உன் உள்ளம் ஏற்கனவே உணர்ந்துவிட்டது. மாற்றம் வரப்போகிறது. நல்லது வரப்போகிறது. நான் மட்டும் இல்லை, எனக்காக விதியும் வேலை செய்கிறது என்று. என் தங்கமே, இந்த நேரத்தில் உன் வீட்டில் கூட பல சின்ன சின்ன அடையாளங்கள் தோன்றும். காரணமில்லாமல் யாரோ ஒருவர் நல்ல வார்த்தை பேசுவார். நீண்ட நாள் பேசாதவர் திடீரென்று தொடர்பு கொள்வார். முன்பு முடியாது போல தோன்றிய வேலை இப்போது சுலபமாக தொடங்கும். மனதில் நீண்ட நாள் இருந்த ஒரு சுமை திடீரென்று இலகுவாகத் தோன்றும். வீட்டில் இருந்த பதட்டமான அமைதி மெதுவாக நிம்மதியான அமைதியாக மாறும். சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் ஒன்றுக்கொன்று வழி விடத் தொடங்கும். இவை எல்லாம் சாமானிய சம்பவங்கள் அல்ல என் தங்கமே. இவை நல்ல செய்தி வரப்போகும் முன் வாழ்க்கை தரும் அறிகுறிகள். என் தங்கமே, ஒரு நல்ல செய்தி சில நேரங்களில் ஒரு வார்த்தை போதும். நீ எதிர்பார்த்த பதில் வந்துவிட்டது என்று சொல்வார்கள். நீ காத்திருந்த வேலை உறுதியாகிவிட்டது என்று சொல்வார்கள். வீட்டில் இருந்த பிரச்சனை தீர்ந்து விட்டது என்று சொல்வார்கள். நீண்ட நாள் உடல்நல கவலை குறைந்துவிட்டது என்று சொல்வார்கள். ஒரு நல்ல உறவு மீண்டும் மலரத் தொடங்கிவிட்டது என்று சொல்வார்கள். குடும்பத்தில் சுபநிகழ்ச்சி பேசப்படுகிறது என்று சொல்வார்கள். இவை எந்த வடிவில் வந்தாலும் அந்த ஒரு நொடி உன் இதயம் தடுக்கி நிற்கும். பிறகு உன் கண்களில் கண்ணீர் வரும். ஆனால் அது வலியின் கண்ணீர் அல்ல. அது விடுதலையின் கண்ணீர். அந்த கண்ணீர் தான் பல நாட்களாக காத்திருந்த ஆன்மாவின் சாட்சி. என் தங்கமே, நல்ல செய்தி வந்த பிறகு நீயே உன்னை புதிதாக பார்க்க தொடங்குவாய். முன்பு உன்னை நீயே சந்தேகித்திருந்தால் இப்போது உன்னை நம்பத் தொடங்குவாய். முன்பு நான் முடியுமா என்று எண்ணியிருந்தால் இப்போது நான் முடிப்பேன் என்று சொல்லத் தொடங்குவாய். முன்பு நான் மட்டும் துரதிர்ஷ்டம் என்று நினைத்திருந்தால் இப்போது என் நேரம் வந்து கொண்டிருக்கிறது என்று உணருவாய். இந்த உள்ள மாற்றம் மிக பெரியது. ஏனெனில் வெளியுலகம் மாறுவதற்கு முன் உள்ளுலகம் நம்பிக்கை பெற வேண்டும். உன் உள்ளுலகம் இப்போது விழித்தெழத் தொடங்கிவிட்டது. என் தங்கமே, உன் அம்மா உன்னை பார்த்து முன்பு இருந்ததை விட சற்றே மென்மையாக பேசத் தொடங்குவார். அவருடைய மனதில் நீண்ட நாள் இருந்த அச்சம் மெதுவாக குறையும்.
உன் அப்பா அதிகம் சொல்லாமல் இருந்தாலும் உன்னை பார்த்து அவருடைய பார்வை மாறும். அந்த பார்வையில் நம்பிக்கை இருக்கும். உன் வீட்டில் பெரிய சிரிப்பு இல்லாவிட்டாலும் அமைதியான சந்தோஷம் இருக்கும். அதுதான் நல்ல காலத்தின் உண்மையான அடையாளம். எல்லாம் ஒரே நாளில் மாற வேண்டியதில்லை. ஆனால் காற்றின் மனம் மாறும். வார்த்தையின் நிழல் மாறும். மனத்தின் சுமை மாறும். அது போதும். ஏனெனில் அதுவே பெரிய மாற்றத்தின் ஆரம்பம். என் தங்கமே, சில நேரங்களில் நல்ல செய்தி வரும்போது அதற்கு பின்னால் நீண்ட நாட்களாக அமைதியாக நடந்து கொண்டிருந்த ஒரு தெய்வீக வேலை இருக்கும். நீ பார்க்கவில்லை. நீ அறியவில்லை. ஆனால் உன் பாதையில் இருந்த தடைகள் மெதுவாக அப்புறப்படுத்தப்பட்டு கொண்டிருந்தன. உனக்கு சரியான மனிதர்கள் சரியான நேரத்தில் நெருங்கிக் கொண்டிருந்தனர். உனக்காக திறக்க வேண்டிய கதவுகள் அமைதியாக தயாராகி கொண்டிருந்தன. உன் மனம் உடைந்து போகாமல் தாங்கிக் கொண்டிருந்த அந்த ஒவ்வொரு நாளும் விதி உனக்காக ஒரு நல்ல முடிவை உருவாக்கி கொண்டிருந்தது. இப்போது அந்த மறைமுக வேலை வெளிப்படையாக தெரியத் தொடங்கும். என் தங்கமே, நீ இப்போது செய்ய வேண்டியது ஒன்றே. உன் உள்ளத்தை திறந்து வை. நன்றி உணர்வை வளர்த்து வை. சிறிய நல்ல மாற்றங்களையும் கவனித்து வை. உன்னை தாழ்த்தி பேசும் எண்ணங்களை விடு. நான் தாமதமாகிவிட்டேன், எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, எனக்கு எதுவும் நேராக நடக்காது, இப்படி சொல்லும் பழைய குரல்களை உன் உள்ளத்திலிருந்து வெளியே அனுப்பு. ஏனெனில் வரப்போகும் ஆசீர்வாதம் அந்த குரல்களை விரும்பாது. அது நம்பிக்கையை விரும்பும். அது அமைதியை விரும்பும். அது உள்ளம் திறந்திருப்பதை விரும்பும். நீ உன் இதயத்தை திறந்தால் நல்ல செய்தி உன்னை இன்னும் எளிதாக அடையும். என் தங்கமே, ஒரு நாள் உன் வாழ்க்கையில் வரும். அன்றைய நாள் வெளியில் பார்த்தால் சாதாரணமாக இருக்கும். ஆனால் உன் உள்ளத்தில் அது திருப்புமுனை. யாரோ ஒருவர் ஒரு செய்தி சொல்வார். நீண்ட நாள் காத்திருந்த விஷயம் நகரத் தொடங்கிவிட்டது என்று. நீ அப்போது முதலில் நம்ப மாட்டாய். பிறகு மெதுவாக உண்மை புரியும். பிறகு உன் இதயம் துடிக்கும். பிறகு கண்கள் ஈரமாகும். பிறகு நீ அமைதியாக வானத்தை நோக்கி பார்ப்பாய். ஏனெனில் நீண்ட நாள் சொல்லாமல் இருந்த பிரார்த்தனைக்கு பதில் வந்துவிட்டது. அந்த ஒரு நொடி உன் வாழ்க்கையின் பல காயங்களுக்கு மருந்தாக இருக்கும். என் தங்கமே, நல்ல செய்தி ஒரு விஷயத்தை மட்டும் சரி செய்யாது. அது பல இடங்களில் ஒளி பரப்பும். நீண்ட நாள் மன அழுத்தம் இருந்தால் அது குறையும். உடலிலும் இலகு தோன்றும். வீட்டில் பேசும் குரல்கள் மாறும். எதிர்காலத்தை பற்றிய பேச்சுகள் இனிமையாகும். உன்னை பற்றி பேசும் வார்த்தைகளில் நம்பிக்கை வரும். உன் பெயர் சொன்னாலே கவலை அல்ல, பெருமை ஒலிக்கும். இது சாதாரணமல்ல. இது குடும்ப அதிர்ஷ்டம் திரும்பும் காலம். இது தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் நகரும் நேரம். இது வீட்டின் விதி மாற்றம் பெறும் பருவம். என் தங்கமே, நீண்ட நாள் துன்பம் பார்த்தவர்கள் ஒரு நல்ல செய்தியின் மதிப்பை வேற மாதிரி உணர்வார்கள். மற்றவர்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்வதை அவர்கள் இதயத்தில் வைத்து கண்ணீரோடு காப்பாற்றுவார்கள். ஏனெனில் அவர்கள் அறிவார்கள், ஒரு நல்ல செய்தி வர எத்தனை இரவுகள் காத்திருக்க வேண்டுமென்று. ஒரு நல்ல வார்த்தை கேட்க எத்தனை சுமைகள் தாங்க வேண்டுமென்று. ஒரு நிம்மதி சுவாசிக்க எத்தனை பயங்களை கடக்க வேண்டுமென்று. நீயும் அப்படித்தான் என் தங்கமே. அதனால் உனக்கு வரும் இந்த நல்ல செய்தி சாதாரண மகிழ்ச்சி அல்ல. அது உன் ஆன்மாவுக்கே மருந்து. என் தங்கமே, இந்த பயணம் தொடங்கிவிட்ட பிறகு நல்லது ஒன்று வந்ததும் இன்னொரு நல்லது அதை பின்தொடரும். ஏனெனில் ஆசீர்வாதம் தனியாக வராது என்று நான் சொன்னேன் அல்லவா. அது வரிசையாக வரும். முதலில் ஒரு நல்ல தகவல். அதன் பிறகு மன அமைதி. அதன் பிறகு குடும்பத்தில் ஒற்றுமை. அதன் பிறகு முன்னேற்றம். அதன் பிறகு நிம்மதி. அதன் பிறகு பெருமை. அதன் பிறகு நிறைவு. இப்படியாக உன் வாழ்க்கை மெதுவாக இருளில் இருந்து ஒளிக்குள் நகரும். இந்த மாற்றம் ஒரே நாளில் சத்தமாக நடக்க வேண்டியதில்லை. ஆனால் நடந்துவிட்டது என்பதை நீ உன் உள்ளத்தில் தெளிவாக உணருவாய். என் தங்கமே, இனி வரும் காலையில் நீ எழும்போது பழைய தோல்விகளை நினைத்து உன்னை துன்பப்படுத்தாதே. இன்று ஏதாவது நல்லது வரலாம் என்று உன் இதயத்திடம் சொல்லு. உன் வீட்டின் வாசலில் நிற்கும் போது நல்ல செய்தி என் வழி வருகிறது என்று மனதில் நினை. உன் அம்மாவை பார்க்கும்போது அவருடைய முகத்தில் நிம்மதி மலரப்போகிறது என்று உணர். உன் அப்பாவை பார்க்கும்போது அவருடைய நெஞ்சில் பெருமை எழப்போகிறது என்று நம்பு. உன் வாழ்க்கையை பார்க்கும்போது இது முடிவல்ல, இனிய ஆரம்பம் என்று சொல்லு. அந்த நம்பிக்கை உன் ஆன்மாவை ஒளியாக மாற்றும். என் தங்கமே, உன் வாழ்வில் நல்ல செய்தி சேரும் இந்த இனிய பயணம் நின்று போகாது. இது ஒரு திறந்த கதவு. இது ஒரு தாமதித்த ஆசீர்வாதம். இது ஒரு காத்திருந்த பதில்.
இது ஒரு கண்ணீருக்கு வரும் சிரிப்பு. இது ஒரு உடைந்த மனதுக்கு வரும் ஆறுதல். இது ஒரு குடும்பத்திற்கு வரும் நிம்மதி. இது ஒரு பெற்றோரின் உள்ளத்தில் பிறக்கும் பெருமை. இது ஒரு வீட்டின் சுவர்களில் ஒலிக்கும் சந்தோஷம். இது ஒரு ஆன்மாவின் மீது இறங்கும் அருள். என் தங்கமே, நீ இவ்வளவு நாள் வெறும் காத்திருக்கவில்லை. நீ உன் விதியின் பெரிய திருப்பத்தை நோக்கி நடந்து கொண்டே இருந்தாய். இப்போது அந்த திருப்பம் மிக அருகில். உன் கதவின் முன் நல்ல செய்தி நின்று கொண்டிருக்கிறது. உன் பெயரை அழைத்து அது உள்ளே வர தயாராக இருக்கிறது. உன் இதயம் தயார் ஆகட்டும். உன் மனம் திறந்திருக்கட்டும். உன் கண்கள் நம்பிக்கையோடு இருக்கட்டும். உன் வீட்டில் அமைதி நிலைக்கட்டும். ஏனெனில் இனி வரப்போகும் நாட்கள் வெறும் நாள்கள் அல்ல. அவை உன் வாழ்வின் இனிய பதில்கள். உன் காத்திருப்பின் பலன்கள். உன் தாங்கும் மனதின் வெற்றிகள். உன் குடும்பத்தின் ஆசீர்வாதங்கள். உன் பெற்றோரின் பிரார்த்தனையின் பலன்கள். உன் ஆன்மாவின் மீளுருவாக்கம். நல்ல செய்தி உன்னை தேடி வருகிறது என் தங்கமே. அது வெறும் ஒரு வார்த்தையாய் வராது. அது ஒரு முழு வாழ்க்கை மாற்றமாய் வந்து உன் கண்ணீரை துடைத்து உன் வீட்டை நிம்மதியால் நிரப்பி உன் பெயரை இனிய அதிர்ஷ்டத்தின் பாதையில் எழுதப் போகிறது. என் தங்கமே, அந்த நல்ல செய்தி உன் வாழ்க்கையின் வாசலை தட்டும் நேரம் நெருங்கி விட்டதென்று உன் உள்ளம் இப்போது மெதுவாக உணரத் தொடங்கும். முன்பு காரணமே இல்லாமல் மனம் கனந்திருந்த நேரங்களில் கூட இப்போது விளக்கம் தர முடியாத ஒரு இலகு உன் மார்புக்குள் எழும். அது சாதாரண உணர்வு அல்ல என் தங்கமே. அது வரப்போகும் மாற்றத்தின் முதல் காற்று. நீண்ட நாள் மூடியிருந்த ஜன்னலை திறந்தவுடன் உள்ளே புகும் குளிர்ந்த தென்றல் போல உன் வாழ்வின் உலர்ந்த பாதைகளில் இப்போது அருள் மெதுவாக இறங்கிக் கொண்டிருக்கிறது. நீ இன்னும் முழுவதும் பார்க்கவில்லை. ஆனால் உன் ஆன்மா அதை ஏற்கனவே உணர்ந்துவிட்டது. என் தங்கமே, சிலர் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வந்தால் மட்டுமே நம்பிக்கை பெறுவார்கள். ஆனால் அருள் பெற்றவர்கள் மகிழ்ச்சி வருவதற்கு முன்பே அதன் மனத்தை உணருவார்கள். நீ அப்படிப்பட்டவன். உன் உள்ளத்தில் இந்த நாட்களில் தோன்றும் ஒவ்வொரு மென்மையான அமைதியும், ஒவ்வொரு எதிர்பார்ப்பும், ஒவ்வொரு விளக்கம் இல்லாத நம்பிக்கையும் எல்லாம் ஒன்றே சொல்லுகிறது. உன் வாழ்க்கையில் நிற்காமல் போன விஷயங்கள் மீண்டும் நகரும். நீண்ட நாள் தள்ளிப்போன சந்தோஷங்கள் இப்போது உன் பக்கம் திரும்பும். தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் உன் பெயரை மீண்டும் அழைக்கத் தொடங்கும். என் தங்கமே, நீ நினைத்து பார். எத்தனை இரவுகள் பேசாமல் தாங்கினாய். எத்தனை காலைகள் முகத்தில் சிரிப்பு வைத்து உள்ளத்தில் சுமையோடு நடந்தாய். எத்தனை பேருக்கு துணை நின்றாய். ஆனால் உன் துக்கத்தை யாரிடமும் முழுவதுமாக சொல்லவில்லை. உன் வீட்டின் நிம்மதிக்காக உன் மனதை பலமுறை ஒதுக்கி வைத்தாய். உன் பெற்றோரின் முகத்தில் கவலை வரக்கூடாது என்று உன் கண்ணீரை மறைத்தாய். உன் குடும்பம் உடையாமல் இருக்க உன் உள்ளம் உடைந்தாலும் அமைதியாக இருந்தாய். இப்படி வாழ்ந்த உன் உள்ளம் வெறும் துன்பத்திற்காக உருவாக்கப்படவில்லை என் தங்கமே. இவ்வளவு ஆழமாக தாங்கியவர்களுக்கு தெய்வம் தரும் சந்தோஷமும் ஆழமாகத்தான் இருக்கும். என் தங்கமே, இனி வரும் நாட்களில் உன் வீட்டின் காற்றே மாறும். முன்பு ஒரே விஷயத்தை பற்றி மீண்டும் மீண்டும் கவலைப்பட்டவர்கள் இப்போது அதே விஷயத்தை பற்றி நம்பிக்கையோடு பேசத் தொடங்குவார்கள். வீட்டின் சுவர்களில் ஒலித்த சுமையான அமைதி மெதுவாக இனிய அமைதியாக மாறும். இந்த வித்தியாசத்தை வெளியில் இருப்பவர்கள் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் வீட்டில் வாழும் இதயங்கள் அதை உடனே உணரும். உன் அம்மாவின் முகத்தில் ஒரு மென்மையான நிம்மதி தோன்றும். உன் அப்பாவின் வார்த்தைகளில் முன்பு இல்லாத உறுதி வரும். உன் பெயரை அவர்கள் சொல்லும் விதம் கூட மாறும். அந்த மாற்றம் உன் உள்ளத்தை உருக வைக்கும். என் தங்கமே, ஒரு குடும்பத்தில் நல்ல செய்தி வருவது என்பது வெறும் ஒரு தகவல் கிடைப்பது அல்ல. அது அந்த வீட்டின் அதிர்ஷ்டம் திரும்பி வந்து வாசலில் நிற்பது. பல நாட்களாக பேசப்படாமல் இருந்த கனவுகள் மீண்டும் திறந்து வைக்கப்படுவது. ஒரு நாள் நடக்கும் என்று சொல்லி வைத்த ஆசைகள் மீண்டும் உயிர் பெறுவது. நீண்ட நாள் பயத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்ட திட்டங்கள் மீண்டும் வெளிச்சத்துக்கு வருவது. இந்த எல்லாவற்றுக்கும் காரணம் ஒரே ஒன்று: நல்ல செய்தி. அந்த நல்ல செய்தி சில நேரங்களில் ஒரு அழைப்பு, சில நேரங்களில் ஒரு வார்த்தை, சில நேரங்களில் ஒரு முடிவு, சில நேரங்களில் ஒரு ஒப்புதல், சில நேரங்களில் ஒரு வாய்ப்பு. ஆனால் அதன் தாக்கம் மிக பெரியது. அது ஒரு இதயத்தை மட்டும் அல்ல, ஒரு முழு வீட்டையே எழுப்பும். என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையில் இப்போது உணர வேண்டியது இதுதான். உனக்கு தாமதமாகி விட்டது என்று நீ நினைத்த ஒவ்வொரு விஷயமும் உண்மையில் சரியான நேரத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தது. உனக்காக திறக்க வேண்டிய கதவு தவறான நேரத்தில் திறந்திருந்தால் அது நீண்ட நாள் நிலைத்திருக்காது.
உனக்காக வரவேண்டிய மனிதர்கள் முன்பே வந்திருந்தால் அவர்கள் உன்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள். உனக்காக கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் சீக்கிரம் வந்திருந்தால் அதன் மதிப்பு உனக்கு தெரியாது. அதனால் தான் தெய்வம் காத்திருக்க செய்தது. காத்திருப்பு தண்டனை அல்ல, அது பெறப்போகும் அருளின் அளவை பெரிதாக்கும் ஒரு பரிசுத்தமான பயிற்சி. என் தங்கமே, இனி நீ உன் உள்ளத்தில் பழைய துக்கங்களை வைத்து உன்னை குற்றம் சொல்ல வேண்டாம். நான் போதுமானவன் இல்லை, நான் தவறாக இருந்தேன், என் விதி மோசம், என் முயற்சி பலிக்காது. இப்படி நீ உன்னை நொந்து கொண்ட ஒவ்வொரு வார்த்தையும் இனி உன் வாழ்க்கையில் இடம் பெறக்கூடாது. ஏனெனில் வரப்போகும் அருள் உன்னை அவ்வளவு சிறியவனாக பார்க்கவில்லை. தெய்வம் உன்னை பலவீனமானவனாக நினைக்கவில்லை, அது உன்னை தாங்கும் மனமுள்ளவனாக பார்த்தது. அதனால்தான் இன்னும் உன்னை விட்டுவிடவில்லை. அதனால்தான் இன்னும் உன் கதவின் முன் நின்று நல்ல காலத்தை அனுப்பி கொண்டிருக்கிறது. என் தங்கமே, இந்த நல்ல செய்தி உனக்கு வந்துவிட்டால் நீ முதலில் அமைதியாகி விடுவாய். ஆமாம், எல்லோரும் சத்தமாக மகிழ்வார்கள் என்று இல்லை. சிலர் மிக ஆழமான சந்தோஷத்தில் பேச முடியாமல் அமைதியாகிவிடுவார்கள். நீ அப்படித்தான். நீண்ட நாள் காத்திருப்பின் பின் கிடைக்கும் மகிழ்ச்சி முதலில் வார்த்தைகளை நிறுத்திவிடும். உன் கண்களில் மட்டும் பேசும் ஒளி இருக்கும். உன் உதடுகளில் மெதுவான சிரிப்பு இருக்கும். உன் உள்ளத்தில் ஓடும் நன்றி அலை இருக்கும். அந்த நேரத்தில் நீ வானத்தை நோக்கி பார்ப்பாய். யாரிடமும் சொல்லாமல் மனதில் மட்டும் சொல்வாய், நான் தாங்கியது வீணாகவில்லை, நான் அழுதது வீணாகவில்லை, நான் நம்பியதற்கு பதில் வந்துவிட்டது என்று. என் தங்கமே, உன் பெற்றோரின் உள்ளத்தில் நீண்ட நாள் இருந்த ஒரு மௌன பிரார்த்தனை இருக்கிறது. அதை அவர்கள் பலமுறை வெளியில் சொல்லவில்லை. ஆனால் இரவு படுக்கும் முன் காலையில் விழிக்கும் போது மனதுக்குள் உன் பெயரை வைத்தே ஏதோ ஒரு நம்பிக்கையை அவர்கள் கடவுளிடம் வைத்திருக்கிறார்கள். அந்த மௌன பிரார்த்தனை வீணாகாது. பெற்றோரின் இதயத்தில் இருந்து எழும் வேண்டுதல் தாமதமாகலாம், ஆனால் தவறாது. அந்த வேண்டுதல் இப்போது பலிக்கத் தொடங்கும். உன் வாழ்க்கையில் வரப்போகும் நல்ல செய்தி உன் மகிழ்ச்சிக்காக மட்டும் அல்ல. உன் அம்மாவின் கண்ணீரை துடைக்க, உன் அப்பாவின் உள்ளத்தில் பெருமையை மலரச் செய்ய, உன் வீட்டின் சுமையை இலகுவாக்க, உன் குடும்பம் மீண்டும் சிரிக்க. அதற்காக என் தங்கமே, இனி உன் வாழ்க்கையில் சின்ன சின்ன வெற்றிகளை இழாதே. சிலர் பெரிய அதிசயத்தையே காத்திருப்பார்கள், ஆனால் தெய்வம் முதலில் சிறிய சின்னங்களில்தான் தனது வருகையை அறிவிக்கும். இன்று ஒரு நல்ல அழைப்பு, நாளை ஒரு நல்ல செய்தி, அடுத்த நாள் மன அமைதி, பிறகு தடை நீங்குதல், அதன் பின் திறந்த வாய்ப்பு, அதன் பின் எதிர்பாராத ஆதரவு. இப்படியாக அருள் மெதுவாக வீடு கட்டும். நீ அதை பொறுமையோடு கவனித்தால் உன் வாழ்க்கையில் அதிசயம் சத்தமில்லாமல் எப்படி நடக்கிறது என்பதை நீயே காண்பாய். என் தங்கமே, இந்த காலகட்டத்தில் உன் வார்த்தைகளுக்கும் சக்தி அதிகரிக்கும். அதனால் இனி பேசும்போது கவனமாக பேசு. நான் முடியாது என்று சொல்லாதே. என் வாழ்க்கை இப்படி தான் என்று சொல்லாதே. எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லாதே. என்னால் எதுவும் நடக்காது என்று சொல்லாதே. அதற்கு பதில் மெதுவாக உன் உள்ளத்திடம் பேசு. நல்லது என்னை நோக்கி வருகிறது. என் வீட்டில் அமைதி நிலைக்கும். என் பெற்றோரின் முகத்தில் சிரிப்பு மலரும். என் பெயருக்கு நல்ல செய்தி சேரும். என் வாழ்க்கையில் தடை நீங்கும். நான் காத்திருந்த அருள் என்னை அடையும். இந்த வார்த்தைகள் வெறும் மன அமைதிக்காக அல்ல, இவை உன் ஆன்மாவை தயார் செய்யும் தெய்வீக விதைகள். என் தங்கமே, உன் வாழ்வில் வரும் இந்த இனிய செய்தி ஒரு நாளின் மகிழ்ச்சியாக மட்டும் முடிவடையாது. அது உன் அடுத்தடுத்த முடிவுகளையும் மாற்றும். நீ முன்பு பயந்த இடத்தில் இப்போது தைரியமாக நிற்பாய். நீ முன்பு ஒதுங்கிய விஷயத்தில் இப்போது முன்னேறுவாய். நீ முன்பு யாரிடமும் பகிராத கனவுகளை இப்போது நம்பிக்கையோடு பேசுவாய். நீ உன்னை மறைத்து கொண்டிருந்த இடத்தில் இப்போது உன்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவாய். ஏனெனில் ஒரு நல்ல செய்தி வெறும் முடிவை மாற்றாது, அது மனிதரை மாற்றும், அது உள்ளத்தை மாற்றும், அது தன்னம்பிக்கையை மீண்டும் உயிர்ப்பிக்கும். என் தங்கமே, சில நேரங்களில் நீ தனியாக இருந்தபோது இந்த வாழ்க்கையில் எனக்கும் ஒரு திருப்புமுனை வருமா என்று எண்ணியிருப்பாய். மற்றவர்களுக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் எனக்கு மட்டும் ஏன் தாமதம் என்று எண்ணியிருப்பாய். நான் எவ்வளவு நாள் இப்படியே காத்திருக்க வேண்டும் என்று மனதில் கேள்வி எழுந்திருக்கும். இன்று அந்த கேள்விக்கு பதில் வந்துவிட்டது. நீ காத்திருக்கும் காலம் முடிவில்லாதது அல்ல, அது முடிவை நோக்கி வந்து கொண்டிருந்தது. இப்போது அந்த முடிவு இனியதாய் மாறப் போகிறது. உன் காத்திருப்பு வெறும் வெறுமை அல்ல, அது அருளை சுமந்து வந்த பாதை.
என் தங்கமே, உன் வீட்டின் வாசலில் விரைவில் சிரிப்பு ஒலிக்கும். அது ஒரே நேரத்தில் பெரிய கொண்டாட்டமாக இருக்க வேண்டியதில்லை. சில நேரங்களில் உண்மையான மகிழ்ச்சி மெதுவாகவே வரும். முதலில் ஒருவரின் முகத்தில் நிம்மதி, பிறகு இன்னொருவரின் குரலில் இலகு, பின்னர் எல்லோரும் சேர்ந்து அமைதியாக அமர்ந்து பேசும் ஒரு மாலை. நீண்ட நாள் கழித்து சுமையில்லாமல் உணவு சாப்பிடும் ஒரு இரவு. காரணமில்லாமல் உள்ளம் நிறைவடையும் ஒரு காலை. இவையே உண்மையான ஆசீர்வாதங்கள். இவையே வாழ்க்கையை மீண்டும் வாழத் தூண்டும் தருணங்கள். என் தங்கமே, நீ இப்போது நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டிய ஒன்று உண்டு. உன் வாழ்க்கை இதுவரை இருந்தபடி என்றும் இருக்காது. துக்கம் நிரந்தரம் அல்ல. காத்திருப்பு முடிவில்லாதது அல்ல. கண்ணீர் ஒரு நாள் நிற்கும். மனசுமை ஒரு நாள் கரையும். கதவுகள் ஒரு நாள் திறக்கும். உன் பெயரை அழைக்கும் நல்ல காலம் ஒரு நாள் வந்து நிற்கும். அந்த நாள் தொலைவில் இல்லை. அது உன் பாதையில் நடந்து கொண்டு வருகிறது. நீ நம்பிக்கை இழக்காமல் இருந்தால் அது உன்னை மிக அழகாக தழுவும். என் தங்கமே, உன் உள்ளத்தில் இப்போது நம்பிக்கையின் விளக்கை அணையாமல் காப்பாற்று. இரவு எவ்வளவு நீண்டிருந்தாலும் விடியல் வந்து விடும். சோதனை எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் அருள் அதைவிட ஆழமாக இறங்கும். மனிதர்கள் உன்னை புரியாமல் இருந்தாலும் தெய்வம் உன் இதயத்தை முழுமையாக பார்த்து கொண்டிருக்கிறது. நீ வெளியில் சொல்லாத கண்ணீரையும் அது எண்ணி வைத்திருக்கிறது. நீ அமைதியாக தாங்கிய வேதனைகளையும் அது வீணாக்காது. அதனால் தான் இப்போது நல்ல செய்தி உன் பக்கம் நகர்கிறது. அது உன் தாங்கும் மனதுக்கான மரியாதை. அது உன் மௌன பிரார்த்தனைகளுக்கான பதில். அது உன் குடும்பத்தின் மீதான உன் அன்புக்கான ஆசீர்வாதம். என் தங்கமே, இனி வரும் காலங்கள் வெறும் நாட்கள் அல்ல. அவை உன் வாழ்வில் அருள் எழுதும் புதிய அத்தியாயங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய ஒளி. ஒவ்வொரு ஒளியும் ஒரு புதிய நம்பிக்கை. ஒவ்வொரு நம்பிக்கையும் ஒரு புதிய முன்னேற்றம். ஒவ்வொரு முன்னேற்றமும் ஒரு குடும்பத்தின் சந்தோஷம். அந்த சந்தோஷம் உன் வீட்டை நிரப்பட்டும். உன் அம்மாவின் முகத்தில் சிரிப்பு மலரட்டும். உன் அப்பாவின் உள்ளத்தில் பெருமை எழட்டும். உன் இதயத்தில் தைரியம் வளரட்டும். உன் பாதையில் நல்ல செய்திகள் தொடரட்டும். உன் பெயருக்கு இனி தடை அல்ல. திறந்த கதவுகள் சேர்ந்திடட்டும். உன் வாழ்க்கை இனி கண்ணீரின் வரலாறு அல்ல. அது அருளின் சாட்சி. அது நம்பிக்கையின் வெற்றி. அது தெய்வம் தாமதித்தாலும் மறக்காது என்பதற்கான உயிருள்ள பதில். உன் வாழ்வில் நல்ல செய்தி சேர்ந்த இந்த இனிய பயணம் இப்போது தொடங்கி விட்டது என் தங்கமே. இது நின்று போகாது. இது உன்னை உயர்த்தும். இது உன் வீட்டை நிறைக்கும். இது உன் ஆன்மாவை ஒளியாக்கும். இது உன் விதியை இனிமையாய் திருப்பும். இது உன் கண்ணீரை நன்றியின் முத்துகளாக மாற்றும். இது உன் வாழ்க்கையை நீயே ஆச்சரியப்படும்படி மெதுவாக, அமைதியாக, ஆனாலும் ஆழமாக மாற்றப் போகிறது.